ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ராகி சேமியாவில் ஸ்வீட் வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெடிமேடாக பாக்கெட்டில் ராகி சேமியா கிடைக்குது. அதில் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுபடி பண்ணிங்கன்னா குழையாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட் சேமியாவிற்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தேவைப்படும். அதையும் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும். ஆனோடனே நல்லா வடிகட்டிடுங்க, தண்ணியே இல்லாமல். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்போதும் இட்லி வேக வைக்கிற பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அதை எடுத்து வேக வச்சுக்கலாம். அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணிங்கன்னா குழையாமல் வரும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மிஸ் ஆகி எனக்கு குழஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக கரைய வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ராகி சேமியா நல்லா வெந்து பொலன்னு இருக்குது. சூடாக இருக்கும்போது நம்ம அதை உதுத்து விட முடியாது. கொஞ்சம் ஆறினத்துக்கப்புறம் உதுத்து விட்டுட்டு நம்ம உப்புமா ஸ்வீட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நிறையாவே தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு கொடுக்க போகிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ராகி சேமியா அந்த வெல்லத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பொலன்னு ஆகிடும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.